மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனா இந்த நேரம் சாதாரணம் அல்ல. 15ஆம் தேதி கடந்தாச்சு. உங்க உள்ளத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஆரம்பிச்சிடுச்சு. சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது போல தோன்றலாம். சிலர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வந்திருக்கலாம். ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் என்ற எண்ணம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது சும்மா மனநிலை மாற்றம் கிடையாது, கிரக நிலைமைகளின் அமைதியான மாற்றம் உங்களை ஒரு தேர்வு நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. சூரியன் திசை மாற்றம், சனி அமைதியான சோதனை, குருவின் மெதுவான ஆதரவு. இந்த காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் சின்னதாக தோன்றினாலும் பின்னாளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் இது ஒரு கணிப்பு இல்லை, இது ஒரு எச்சரிக்கை நேரம். மிதுனத்துக்கு புதன் ஆதிக்க ராசி. உங்களுக்கு சிந்தனை வேகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பல கோணத்தில் பார்த்து யோசிப்பீர்கள். ஆனா சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அதே சிந்தனை தான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக மாறிவிடும். இந்த நாட்களில் நீங்களே உங்களுடன் அதிகமாக யோசித்து பேசிக்கொண்டிருப்பீர்கள். ஒரே விஷயத்தை மனதிற்குள் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். சனி மெதுவாக உங்களை பொறுமைக்கு அழைக்கும். குரு அமைதியாக அவசரப்படாதே என்று நினைவூட்டும். சூரியன் நீ எங்கு நிற்கிறாய் என்று உங்களை கேட்கும். இந்த 3 சக்திகளும் ஒன்று சேரும் பொழுது வெளியில பெருசா எந்த மாற்றமும் இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு திசை மாற்றம் உருவாகி இருக்கும். அதனால்தான் இப்போ நீங்க பிறரிடம் பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு எடுக்கணும். இந்த காலகட்டத்துல வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகமாக எழும்ப ஆரம்பிக்கும். நான் சரியான இடத்துல தான் இருக்கிறேனா, என்னுடைய மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியுதா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருப்பீங்க. யாரோ ஒருவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு இருக்கலாம். அது எதிர்மறை அல்ல. சனி சோதிக்கும் பொழுது அவர் அமைதியாக தான் சோதிப்பார். இந்த நாட்களில் நீங்கள் காட்டும் பொறுமை மார்ச் மாதத்துல ஒரு சிறிய அங்கீகாரமாக திரும்பி வந்தே தீரும். பணநிலை, பணம் பற்றி இந்த காலத்துல பெரிய இழப்பு யோகம் தெரியவில்லை. அது நல்ல விஷயம். ஆனா சில நேரங்களில் பிரச்சனை இழப்பிலிருந்து வராது, நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளின் அவசரத்துடைய லாப ஆசையிலிருந்து வரும். இந்த நாட்களில் ஒரு வாய்ப்பு வரலாம். அது பெரியதாக தெரியாது, ஆனா அது மனசுக்குள்ள ஒரு சின்ன குரலை உருவாக்கும். இதை இப்பவே செஞ்சிட்டா நல்லது நமக்கு நடந்துடுமோ, அந்த உணர்வு தான் கவனிக்க வேண்டியது. இது உங்கள் பிழை இல்லை. மற்றவர்கள் எல்லாருக்குமே நல்லது நினைத்தவுடன் நடக்கும். மிதுனத்துக்கு மட்டும் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் நகர்ந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வாய்ப்பை பார்க்க மாட்டீர்கள் என்று இல்லை, நீங்க வாய்ப்பை பார்க்கின்றீர்கள். சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, வேகம் பகுத்தறிவை முந்திவிடும். இந்த வாரம் வேகம் வேண்டாம். யாராவது இப்போதான் சரியான நேரம்னு சொன்னா கூட உங்களுடைய மனதிற்கு இதுதான் நல்ல நாள்னு தோணும். இதுதான் நாம செய்யக்கூடிய நல்ல நேரம்னு தோணும். அந்த நேரத்துல காரியத்தை தொடங்குங்கள். ஓர் இரவு முழுக்க நீங்க அமைதியாக யோசிக்கலாம். அடுத்த நாள் எடுக்கக்கூடிய முடிவுதான் உங்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும். இந்த காலம் பணம் சம்பாதிக்காத காலம் கிடையாது. அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாத காலம். உறவுகள் இந்த காலத்தில் உடைந்து போகக்கூடிய நிலை தெரியவில்லை. ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, தூரம் வார்த்தைகளால் வராது, அமைதியால் வரும். வாழ்க்கை துணை அமைதியாக இருந்தால் அதை உடனே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் பேசவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படவில்லை என்பதல்ல. சில எதிர்பார்ப்புகள் வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இந்த நாட்களில் அவர்களிடம் பேசுவதை காட்டிலும் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே
முக்கியம். இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த நாட்கள்னா எந்த நாட்கள்? பிப்ரவரி 15 தேதிக்கு மேல் இருக்கக்கூடிய மீதி நாட்கள். நீங்க தனியாக இருப்பவர்கள் என்றால் கடந்த கால நினைவுகள் திடீரென்று மனதில் வரலாம். அது ஒரு தகவலாகவும் இருக்கலாம், ஒரு நினைவாகவும் இருக்கலாம், அல்லது ஒருவரை மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற உணர்வாகவும் இருக்கலாம். அது விதியே வழிகாட்டுதுன்னு நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்க பழைய கதவுகளை திறக்கும். இந்த காலம் உறவை தொடங்கும் நேரமல்ல, உறவை தெளிவாக பார்க்கும் நேரம். நீங்க அமைதியாக கவனித்தால் மட்டுமே போதும். எது கூடவே நிலைக்கும், எது உங்களை விட்டு நீங்கும் என்பது தானாகவே தெளிவிற்கு வரும். வரக்கூடிய நாட்களில் உங்க மனம் சற்று ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கலாம். வெளியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது போலையும் உள்ள ஒரு சிறிய அமைதியின்மை இருக்கலாம். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் எடுத்த முடிவு சரிதானா, இல்ல அவசரப்பட்டுட்டனா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்திருக்கலாமோ என்ற கேள்விகள் மனதில் தோன்றலாம். இதுதான் புதன் ஆதிக்கம் பெற்றிருக்கும் மிதுனத்தின் தன்மையே. யோசிப்பது தவறில்லை, ஆனா அதிகமாக யோசித்தால் தெளிவு மங்கிவிடும். இந்த காலம் புதிய விஷயங்களை ஆரம்பிக்க அவசரப்பட வேண்டிய காலமில்லை. மாறாக உங்கள் சிந்தனையை மெதுவாக அமைதிப்படுத்த வேண்டிய நேரம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியான மனதோடு நீங்க எடுக்கக்கூடிய முடிவால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. இந்த வாரம் உங்கள் வேகத்தை குறைத்தால் போதும், உங்களுக்கே தெளிவு அதிகரிக்கும். 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஒரு சிறிய முடிவை எடுக்கக்கூடிய தருணம் வரலாம். அது பெரிய நிகழ்வாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரண உரையாடலாக இருக்கலாம், ஒரு ஒப்புதல் கேள்வியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆவணத்தில் நீங்க கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலையாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அது பெரிய விஷயமா தோன்றாது. சரி, இதுல போய் என்ன பெருசா இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில் சில முடிவுகள் அந்த நிமிஷத்துல சின்னதா தான் தெரியும். பிறகு சில மாதங்கள் கழித்து தான் அது எந்த திசைக்கு திருப்பி விடுதுன்னே புரியும். அதனாலதான் அந்த நிமிஷத்தை லேசா எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றேன். இந்த காலகட்டத்துல வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை தள்ளும். முடிவு எடுங்கன்னு கட்டாயப்படுத்தும். இப்பவே சொல்லுங்க, இப்பதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம் என்று ஒரு அழுத்தமும் இருக்கலாம். ஆனா அந்த அழுத்தம் தான் சோதனை. இருள் கிரகமான சனி இப்படித்தான் சோதிக்கும். அவசரத்துல தான் உங்களுடைய அமைதியை பார்க்கும். அந்த தருணத்துல உங்கள் பதில் முக்கியம் கிடையாது, உங்களின் நிலைமைதான் முக்கியம். அமைதியாக இருந்தால் அதே முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். அவசரப்பட்டால் நீங்க எடுத்த அந்த முடிவை பின்வரும் நாட்களில் நீங்களே திருத்தி எழுத வேண்டியதாக அமையலாம். இந்த சில நாட்களில் ஆமாம்னு சொல்றதுக்கு முன்னாடியும் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியும் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இடைவெளியே உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாய் மாறும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலம் சத்தமாக மாற்றம் தரப்போவதில்லை, அமைதியாக மாற்றும். வெளியில் எல்லாம் சாதாரணம் போலதான் இருக்கும். அதே வேலை, அதே மனிதர்கள், அதே நாள். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டிருந்த இடத்தில் இப்ப சில விஷயங்களுக்கு அமைதியாக இருப்பீர்கள். முன்னாடிலாம் உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மெதுவாக கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அது சின்ன மாற்றம் போல தோன்றும், ஆனா வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை அதுவே. ஒரே நாளில் திடீரென்று வெற்றி கிடைப்பதில்லை, ஒரே நாளில் திடீரென்று தெளிவும் வருவதில்லை. அமைதியாக உள்ளே ஒரு முடிவு எடுக்கப்படும். இனிமே நான் வேற மாதிரி நடந்துக்க போறேன்னு யாருக்கும் சொல்லாமல் ஒரு முடிவை எடுப்பீங்க. அதுதான் உங்களின் சக்தி. இந்த பிப்ரவரி மாதத்துல மிச்சம் இருக்கக்கூடிய 10 நாட்கள் உங்களை சோதிக்க வரவில்லை, உங்களை சீர்படுத்த வருகின்றது. நீங்க அவசரத்தை குறைத்தால் வாழ்க்கை வேகத்தை உயர்த்தும். நீங்க அமைதியை தேர்வு செய்தால்
நேரம் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். மிதுன ராசியின் உண்மையான பலமே சொல் கிடையாது, செயல். இந்த காலகட்டத்துல உங்களின் சிந்தனைகள் கூர்மையாகும். அதனால பயப்பட வேண்டாம், அவசரமும் வேண்டாம், அமைதி மட்டும் போதும். மாற்றம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சிறிது மாறி இருப்பது போல தோன்றலாம். யாராவது தூரமாக இருப்பது போலவும், யாராவது திடீரென உங்களுடன் நெருக்கமாக வருவது போலவும் தோன்றலாம். இது தவறான மாற்றமில்லை. இது காலம் உங்களை சுற்றி யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்று வடிகட்டக்கூடிய காலம். குறிப்பாக வரக்கூடிய வாரத்தில் நீங்க வாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. அமைதியில் புரிந்து கொள்ள முயற்சித்தால் உங்களுக்கு உண்மையான முகங்கள் தெரியும். சிலர் பேசாமல் விலகலாம், அது இழப்பில்லை. சிலர் என்ன நடந்தாலும் உங்களுடனே நிலைத்து இருப்பார்கள், அதுதான் ஆதாரம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க வெளியில் யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காகவே உங்களுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் எப்பொழுதுமே வைத்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனா மனசுக்குள்ள ஆழமான யோசனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உள்ளிருந்து மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்பீர்கள். நான் சரியான பாதையில்தான் இருக்கின்றேனா, நான் பிரபஞ்சத்திடம் முறையாக தான் வேண்டேனா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள் எழும். இந்த கேள்விகள் பயமில்லை, இது வளர்ச்சி. ஒரு மனிதன் தன்னிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அவர் மாற தயாராக இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த தயார் நிலைதான் உங்களின் பலம். இந்த காலம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களை உடைக்க வரவில்லை, உருவாக்க வருகின்றது. இப்ப ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய மிச்சமிருக்கும் 10 நாட்களில் நீங்க எடுக்கக்கூடிய பெரிய முடிவுகளை விட நீங்க தவிர்க்கிற தவறுதான் முக்கியம். மிதுன ராசி காற்று தன்மையை கொண்டது. காற்று எப்போதும் அசைவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா திசை சரியாக இருந்தால் மட்டுமே தான் அது புயலாக மாறாமல் இருக்கும். இந்த காலம் உங்கள் திசையை சரி செய்யும். அதனால அமைதியா இருங்க, கவனத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. மாற்றம் சத்தமாக ஆர்ப்பாட்டமாக வராது, அது உள்ள இருந்து ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்குள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த காணொளிய நீங்க இறுதி வரை பார்த்திருந்தால் அதுவே அதற்கான சாட்சி. கமெண்ட்ல மாற்றம்னு எழுதுங்க. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.